ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்பவும் ஸ்வீட் இருந்துக்கினே இருக்காதுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே கடைக்கு போய் வாங்க முடியாது. அந்த மாதிரி டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஈஸியான லட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான லட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலோரி குறைவாக இருக்குது. யார் வேண்டும்னாலும் எடுத்துக்கலாங்க. ஊட்டச்சத்துக்கள் அதிகம், குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான சிற்றுண்டியை யூஸ் பண்ணுறாங்க. பொட்டுக்கடலை லட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை அரைச்சிக்கணும் வந்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். இதை ஒரு பேஷனில் சேர்த்துடலாம். இப்போ நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை போதுமானது, கரெக்டான அளவு இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப்பு அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிடலாங்க. ஏற்கனவே தூளாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு முறை நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இதையும் அது கூடவே சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போதுங்க, குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். லட்டே தோற்றுரும் போங்க, அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது ஒரு 50 ml நெய் சேர்த்து ஒரு பேனில் முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது எவ்வளவு நட்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை வறுத்துடலாங்க. அதுக்குள்ளே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சிங்கில் பாதாம் ஒரு 3 துண்டா, ஒரு பாதாமை 3 துண்டாக போட்டு அதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்படியே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போது முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள், ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அந்த பவுடரில் சேர்த்துடலாங்க. அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி அதுக்கப்புறமா உருண்டையாக பிடிங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்கிறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க உருண்டை. ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள். கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரவுண்டாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது மீதமுள்ளதையும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளவுதான், நம்ம ஈஸியான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பார்த்ததோடு விட்டுறாமல் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ மிருதுவாக இருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.